வணக்கம்ங்க. நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க. நம்ம இப்போ பார்க்குற லேண்ட் பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு பூலவாடி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா 6 ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னங்கன்னு போட்டிருக்குறாங்க. 2 வருஷத்து மரம்ங்க. வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வருங்க. உங்களிடம் நிலம் விற்பனைக்கிறதா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ இபி இருக்குதுங்க. நல்லா செம்மண் பூமிங்க. இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா பூலவாடி டு தாராரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க. தார் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா பென்சிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க. இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க. இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா கிணறு ஒன்றுங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா போர் ஒன்று இருக்குதுங்க. 5 HP ஃப்ரீ இபி இருக்குதுங்க. ஆறு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னங்கன்று போட்டுருக்குறாங்க. பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க. கிணத்துல பார்த்திங்கன்னா போர் தண்ணி விழுந்துட்டுருக்குதுங்க. 1.25 இன்ச்சு பைப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விழுந்துட்டுருக்குதுங்க. இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை இல்லைங்க. 6 ஏக்கருக்கு தேவையான தண்ணி பார்த்திங்கன்னா இந்த போர் ஒன்லேயே வருதுங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா இது 6 ஏக்கர் வருதுங்க. இதுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா 40 லட்சம் ரூபா கேட்குறாங்க. இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. 97882299 97 88 82 29 99. நன்றி, வணக்கம்.